ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணவே கூடாது. அது என்னென்ன மிஸ்டேக் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சதுக்கப்புறம் வந்து நெறைய பேர் கேட்கறது லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாமா? நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணலாமா? பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணலாமா? அப்படின்னு தான் கேட்குறாங்க. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பெர்ஃப்யூம் யூஸ் பண்றது வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அதில இருக்கிற கெமிக்கல், அப்புறம் அதில இருக்கிற ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கும் நம்ம பேபிக்கும் செட் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ற மாரி தான் இருக்கும். அதிலும் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் ஸ்வெட்டிங்னால வந்து நெறைய பேர் கண்டிப்பா பெர்ஃப்யூம் யூஸ் பண்றவங்க இருப்பீங்க. ஆஃபீஸ் போகிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃப்யூம் வந்து நெறைய யூஸ் பண்ணுவீங்க. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃப்யூம் யூஸ் பண்றத வந்து நீங்க டெலிவரி வரைக்குமே அவாய்ட் பண்ற மாரி தான் இருக்கும். பெர்ஃப்யூம அவாய்ட் பண்றது தான் உங்களுக்கும், உங்க பேபிக்குமே ரொம்பவே வந்து சேஃப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக்க நீங்க வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும். அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த கெமிக்கல் தான். அதுவும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு முன்னாடிலேருந்தே லிப்ஸ்டிக்க வந்து அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. நெறைய பேர் கேட்பீங்க, லிப்ஸ்டிக்க அவாய்ட் பண்ண சொல்லிட்டீங்க. நாங்க வந்து லிப் பாம் வந்து யூஸ் பண்ணலாமா? அப்படின்னு கேட்பீங்க. லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆர்கானிக் லிப் பாம் யூஸ் பண்றது ரொம்பவே சேஃப். நீங்க வந்து இந்த கெமிக்கல் ஐட்டம்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கெமிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க யூஸ் பண்ணாலோ, இல்ல நெறைய ஸ்மெல் வர மாதிரி எதனா யூஸ் பண்ணாலோ, அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பேபிய அஃபெக்ட் பண்றதுக்கு நெறைய நெறைய சான்சஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கெமிக்கல் ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெயில் பாலிஷ். நெயில் பாலிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் யூஸ் பண்ணுவோம். நெயில் பாலிஷ் இல்லாம சில பேரால இருக்கவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து நெயில் பாலிஷ அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. நீங்க எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்க்கு முன்னாடி நீங்க மெயினா ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா, வீக்லி 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெயில் கட் பண்ணணும். நெயில்ஸ் வந்து உங்க கையில இருக்கவே கூடாது. வீக்லி 2 டைம்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நெயில வந்து கட் பண்ணிடுங்க. நெயில் பாலிஷ் வைக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. நெயில் பாலிஷ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கெமிக்கல் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓவர் ஸ்மெல்லும் நெயில் பாலிஷ்ல வந்து கண்டிப்பா வரும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பேபிய வந்து அஃபெக்ட் பண்ணும். நெறைய பேர் ரைட் ஹேண்ட்லலாம் நெயில் பாலிஷ் வந்து வைப்பாங்க. ரைட் ஹேண்ட்ல நெயில் பாலிஷ் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கையால நீங்க எடுத்து சாப்பிடும்போது, அந்த கெமிக்கல் வயித்துக்கு போகுறதுக்கு நெறைய நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நெயில் பாலிஷ அவாய்ட் பண்ணிடுங்க. வீக்லி 2 டைம்ஸ் கண்டிப்பா நெயில் கட் வந்து பண்ணுங்க. எப்பவுமே ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. அ டாய்லெட் போறதுக்கு முன்னாடி, டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கப்புறம், எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா உங்களுக்கு வந்து வஜைனல் கேப்சூல் வந்து குடுப்பாங்க, உள்ள வைக்கிறதுக்கு. அந்த வஜைனல் கேப்சூல் வந்து வைக்கும்போது கூட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க வந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே ஹேண்ட் வாஷ் பண்ணணும். வச்சதுக்கு அப்புறமும் நீங்க வந்து ஹேண்ட் வாஷ் வந்து பண்ணணும். அதுலேருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு இந்த டிப்ப வந்து கண்டிப்பா நீங்க எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்போ ஃபாலோ பண்ணுங்க. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீம். நீங்க யூஸ் பண்ற க்ரீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, சில கெமிக்கல்ஸ்லாம் நெறையவே இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம எந்த க்ரீம் வேணா எடுத்துக்கலாம். மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், அதுக்கப்புறம் இன்னும் நெறைய க்ரீம் எல்லாம் இருக்கு. சீரம் அந்த மாரிலாம் இருக்கு. அதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் பவுடர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. சோப்பு யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. இந்த மாரி நெறைய கேள்வி நம்மளுக்கு வந்து இருந்துட்டே இருக்கும். கெமிக்கல் ஐட்டம் எதெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிட்டு, ஆர்கானிக்கா ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, அத வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். நெறைய ஸ்டோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக்கா வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷ்லாம் வந்து கிடைக்குது. அத வாங்கி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி நீங்க சோப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓவரா ஸ்மெல் இல்லாம, உங்களுக்கு வந்து மைல்டு ஸ்மெல்லோட ஒரு நல்ல சோப் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். குளிக்கிற சோப்புல கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரா ஸ்மெல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சோப்ப வந்து யூஸ் பண்ணாதீங்க. மைல்டு ஸ்மெல்லோட நல்ல சோப்பு கிடைச்சுச்சுன்னா, வாங்கி யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஏர் ரிமூவல் வந்து பண்ணுவீங்க. அது அண்டர் ஆர்ம்லயா இருக்கட்டும், இல்ல பிரைவேட் பார்ட்லயா இருக்கட்டும், இல்ல கால், கைலலாம் வந்து நீங்க ஏர் ரிமூவல் வந்து பண்ணுவீங்க. இத வந்து நெறைய பேர் வீக்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து மந்த்லி 3 டைம்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாரிலாம் பண்ணுவீங்க. நீங்க ஐவிஎஃப் போறீங்க அப்டின்னா, ஏர் ரிமூவல் வந்து பண்றத வந்து நீங்க வந்து குறைச்சுக்கோங்க. இல்ல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிறது ரொம்ப நல்லது. அதுவும் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் பார்ட்ல வந்து நெறைய பேர் ரிமூவ் பண்ணுவீங்க. அத வந்து அவாய்ட் பண்றது தான் ரொம்ப நல்லது.
ஏன்னா, நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஏர ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த வழியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதனால ஏர் ரிமூவல வந்து பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் பார்ட்ல வந்து நீங்க வந்து ஏர் ட்ரிம் பண்ணுங்க. சிசர வச்சு எக்ஸஸ் ஏர வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. ரிமூவ் மட்டும் பண்ணாதீங்க. நீங்க வந்து அண்டர் ஆர்ம்ல வந்து பண்ணலாமா? கால்ல பண்ணலாமா? ஃபேஸ்ல பண்ணலாமான்லாம் கண்டிப்பா கேட்பீங்க. அதெல்லாம் கூட முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏர் ரிமூவல் ப்ராசஸே நீங்க அவாய்ட் பண்ணி வைக்கிறது தான் கொஞ்சம் நல்லது. ஏன்னா, நம்மளுக்கு வந்து ஏர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் வந்து இருக்கும். அது வழியா இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு ஆகாததுக்கு நெறைய நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட்ல யூஸ் பண்ற கிளீனிங் சொல்யூஷன். ரொம்ப ஓவர் ஸ்மெல்லா இருக்கும். நம்ம வந்து கிளீன் பண்றதுக்காக அந்த சொல்யூஷன்லாம் நம்ம வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். ஆனா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கெமிக்கல் ஐட்டம் எதுவுமே ஸ்மெல் பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா, டாய்லெட்ல யூஸ் பண்ற அந்த சொல்யூஷன வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்மெல் பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்ல யாருனா பாத்ரூம் கிளீன் பண்றாங்கன்னா, பாத்ரூம் பக்கம் ஒரு 2 டூ 3 இயர்ஸ் போகாதீங்க. அந்த ஸ்மெல் எல்லாம் போயிட்டு, உங்க டாய்லெட் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். நெறைய பேருக்கு இன்னொரு டவுட்டுமே இருக்கும். ஷாம்பூ வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏர் வாஷ் வந்து பண்ணலாமா? எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷாம்பூ வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா, அத டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா, கெமிக்கலோட அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தன்மை வந்து குறையும். எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஷாம்பு யூஸ் பண்றீங்கன்னா, அதில வந்து ஒரு ஜக்குல கொஞ்சமா தண்ணி ஊத்தி, அந்த ஷாம்பூவ வந்து அதில போட்டு, நல்லா டைல்யூட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த கெமிக்கலோட அந்த தன்மை வந்து கொஞ்சம் குறையும். அந்த மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து ஷியர்காய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 மெத்தட்ல நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ வந்து ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. என்ன நீங்க Instagramல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, Instagramலயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட Instagram ஐடி வந்து வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாரி உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.